ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவர் வராம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ நான் நம்புறேன், அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீடர்கள், தாயாகிய மரியாள் எல்லாரும் அந்த வீட்டில், கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பொதுவாக அந்த யூதர்களுடைய கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா அந்த திராட்சரசம். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி, ஒவ்வொரு வம்சம், ஒவ்வொரு ஊர், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம். அவங்க நடத்துகிற திருமணத்தில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாணத்தில் மாலை போடுறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பாங்க, இன்னொரு கல்யாணத்தில் அது வேண்டான்னு நினச்சிக்குவாங்க. ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு வித்தியாசம். ஆனால் யூதர்களை பொறுத்த அளவில் அவங்க திருமணத்தில் இந்த திராட்சரசம் அப்படின்றது குவாலிட்டி, அது குவாலிட்டியாக கொடுத்து அதை ரொம்ப அழகாக அதை செய்வாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எது முக்கியமாக இருக்கணும்னு நினச்சாங்களோ அது காலியாகுது பாருங்க. திராட்சரசம் குறைபடுகிறது. எல்லாம் நம்ம நம்ம கல்யாணத்தில் எல்லாம் சாப்பாடு ஏதாவது குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். சில திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இலையை போட சொல்லுவாங்க, போட்டுருங்க இலையை போட்டுருங்க அப்படின்னு. அது யாருக்குமே தெரியாது. இலையை போடும்போது ஒரு 2 மினிட்ஸ் அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே சாப்பாடை வடித்து இறக்கிடுவாங்க பாருங்கள். சாம்பாரில் தண்ணியை கொஞ்சம் அடித்து ஊற்றிடுவாங்க பாருங்கள். போங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் திராட்சரசத்தை பொறுத்த அளவில் அப்படி பண்ணவே முடியாது. அதுக்கு மாற்று வழி அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ராசஸ் பல மணி நேரங்கள், அந்த ப்ராசஸ் தாண்டி தான் அதை சரி பண்ண முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த திருமண வீட்டில் அழைக்கப்பட்டதுனால, ஆண்டவர் அந்த இடத்துல இருந்ததுனால திராட்சரசம் குறைவுபட்டது யாருக்குமே தெரியாத அளவுக்கு முன்னாடி விட பின்னாடி ரொம்ப டேஸ்ட் உள்ளதாக கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் இல்லாம நம்ம போற வாழ்க்கைக்கும் ஆண்டவரோட போகிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 21 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் உங்களுடைய ஆதாரமா எதா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் எங்கு போனாலும், நான் எதை ஆரம்பிச்சாலும் நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு முன்னாடி உங்களுடைய பலத்தினால நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், உடனே நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம அப்படிதான் நினைப்போம், யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம்னா உடனே ஆரம்பிச்சிடும், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேர் தங்களுடைய வேலையிலையும் தங்களுடைய பிஸ்னஸ்லையும் ரொம்ப கீழே விழுந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் இப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சு நிறைய பேர் விழுந்து போனாங்க. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட அப்படித்தான். உங்க வாழ்க்கையில நீங்களா ஆரம்பிச்ச, நீங்களாக தனியாக போன நிறைய காரியத்தில் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே இனி நான் இந்த காரியத்தை தனியாக நான் ஆரம்பிக்க மாட்டேன். பேதுரு எவ்வளோ பெரிய ஞானம். வேதம் சொல்லுது, அவன் கடல்லே இருக்கிறவன், அவன் மீன் பிடிக்கிற தொழில் தான் அவனுக்கு பிரதானமான தொழில். அவருக்கு நல்லா தெரியும், இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், கடல்ல ஆழத்துல இருக்கும், இந்த இடத்துல இவ்வளவு மீன் இருக்கும், இந்த வருஷத்துல இந்த மாதிரி மீன்கள், எல்லா நாலேஜும், மீன் பிடிக்கிறத குறித்த சகல நாலேஜுமே பேதுருவுக்கு இருக்கு. பேதுரு நாலேஜ் உள்ள ஆனா இயேசு இல்லாம போறாரு பாருங்களேன். ஐயரே முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நீங்க உங்களை செக் பண்ணணும். உங்க பிசினஸ்ல இயேசு இருக்காரா? உங்க குடும்பத்துல இயேசு இருக்காரா? உங்க படிப்புல இயேசு இருக்காரா? உங்க ஊழியத்துல இயேசு இருக்காரா? இயேசு இல்லாத ஊழியம் செய்ய முடியும், இயேசு இல்லாத பிசினஸ் பண்ண முடியும், இயேசு இல்லாம குடும்ப ஜெபம் நடத்த முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஆனா இங்க இயேசு இல்ல, தங்களுடைய பிரயாசத்தை முழுக்க பிரயாசத்தை பயன்படுத்தியும் மிச்சம் என்னன்னு கேட்டா வெறுமையான படகு, காலியான படகு. நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்படுறோம்.
காலியான படகு நம்ம படகு. ஸோ இயேசுவை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வைக்கல. ஆண்டவரே, இந்த 21 நாட்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி மரணம் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் யார் தான் முக்கியம்னா உங்களை நான் முக்கியமான வைக்க போகிறேன். ஆமேன். இனி நீங்கள் இல்லாமல் நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சொல்லலாமா? அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் வராமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு 1000 படிப்பு இருக்கலாம், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கலாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு 10 பேர் என் கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, எத்தனை பேர் இருந்தாலும் யாருடைய பிரசன்ஸ் அங்கே வேணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த ஆண்டவருடைய பிரசன்ஸ் அங்கே கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். ஆமேன். சில நேரத்தில் வாலிபர்களை இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உற்சாகப்படுத்துவாங்க. செய் மாப்பிள்ள, செய், நீ முன்னாடி நின்று செய், ஒன்றும் வராது, நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு. நானும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி மனிதர்களுடைய உற்சாகத்தினால நீ செய் நாங்கள் கூட நிற்கிறோம்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்கவே இல்லை. அவங்க பாதி வழியில் விட்டுட்டு தான் போனாங்க. எங்களால் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரையே நம்பி காலடி எடுத்து வச்சவங்களுக்கு கர்த்தர் கடைசி வரையிலும் அவங்கள இருந்து நடத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், நீங்கள் வரணும். இனி என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் யார் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜெபத்தை வச்சிருங்க. ஆண்டவரே, அப்படி நீங்கள் இல்லாமல் யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நான் போகணும்னு நினைச்சா கூட நீங்க உடனே தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவர் கூட வருகிறது சில நேரத்தில் ஆரம்பத்தில் நமக்கு நல்லா வெற்றியா தெரியாம இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கணும்னா சம்பூரணமா இருக்கும். உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்ம கூட வருகிறது சில நேரத்தில் ஆரம்பம் அமர்க்களமா இருக்கும், ஆரம்பம் பயங்கரமா இருக்கும். அப்படி இப்படி அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்றோம். ஆனா முடிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது. என்ன கிராண்டான ஓப்பனிங், என்ன எத்தனை பேருக்கு பப்ளிசிட்டி. அதான் அந்த கடை டெடிகேட் பண்ணும்போது, அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா வருவப்பா, பயங்கரமா வரும், இப்பவே இப்படி பண்றீங்க அப்படி. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் தாண்டி அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தா கடன்ல சிக்கிட்டேன்னு. ஏன் அப்படின்னா மனிதர்களுடைய அந்த பிரசன்ஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நமக்கு தேவை, அவங்க இருக்கட்டும். ஆனா முக்கியம் யார் அப்படின்னு சொன்னா, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைய மேல உயர்த்தி நீங்க வராம சொல்லுங்க எல்லாரும் சத்தம். நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. முழு பலத்தோடு நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும் இயேசுவே 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 நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்கா. சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, என் திறமைய நான் நம்பல ஆண்டவரே. இயேசுவே 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 நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பேசாம காரியம் ஒன்றும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்கா. ஓ வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்தில் உம்மை மாறுதலித்தேன், பின்வாங்கி போனேன்.
உம்மை தேடாமல் வாழ்த்து வந்தே, உம்மை மாறுதலித்தே பின்வாங்கி போனே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. கேளுங்க, என்னை மன்னியும். இத்தனை நாட்கள் உங்களை தேடாததற்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களோட சேரணும் ஆண்டவரே, நான் உங்களோட நடக்கணும் ஆண்டவரே. நீங்க பாடுறவங்க பாடுங்க, ஏசப்பாட்ட ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாட்ட ஒண்ணு சேர்றவங்க ஒண்ணு சேருங்க. தேவனோட மன்றாட, தேவனோட உறவாட, தேவனோட ஒப்புரவாகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். அதனால வேற எதையுமே பார்க்க வேண்டாம், ஏசப்பா மட்டும் பார்த்துட்டு அவருடைய பிரசன்னத்தை மட்டும் சுமந்து, இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்மோடு தான் நான் வாழணும், உம்மோடு தான் என்னுடைய பயணம். இனி நான் தனியாக எங்கேயுமே செல்றது இல்லப்பா. என் வேலையில என் கூட நீங்க வரணும், என் வாழ்க்கையில நீங்க என் கூட வரணும், என் ஊழியத்துல நீங்க என் கூட வரணும், இப்ப எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்ல நீங்க என் கூட வரணும், என் தாழ்வுல நீங்க என் கூட, என் உயர்வுல நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டே, அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டே, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும் இயேசுவே. சொல்லுங்க சத்தமா, இந்த ஒரு விசை கிருப 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 கிருப, என்னை மன்னியும் இயேசுவே. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே, என் தெய்வமே, என்மே மனமிரங்கும் இயேசுவே, என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். ஓ என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லிட்டே நம்புங்க ஆண்டவரே. ஓ என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க. ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன். அந்த பிரசன்னம் உங்களை தொட்டுட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கை அப்படியே நீங்க வாயை திறந்து அர்ப்பணிச்சுட்டே இருந்தா போதும். ஓ ஹல்லேலூயா. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. ஓ முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் உமடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, காத்திருக்கும் உமடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், என்ன நம்புங்கப்பா, என்ன
இயேசுவே என்ன நம்புங்க. சத்தமா நீங்க சொல்லிட்டு அப்பா பார்த்து என்ன நம்பு. ரித்தலரம் தேசகரதலரம் இயேசுவே என்ன நம்புங்க ஆண்டவரே, 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 என்ன நம்புங்க. சொல்லுங்க ஒரு ஜெபமா அப்படியே சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய ஜெபமெல்லாம் கர்த்தர் சமூகத்துல போய் தூபமா போய் சேருது. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே நன்றி. ஒரு பெரிய காரியத்திற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே, ஊழியத்துக்கு என்ன நம்புங்க ஆண்டவரே, உமக்காக வாழ்வதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க நம்புங்க நம்புங்க, என்ன 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 நம்புங்க. தேவரீர் என்னை நம்புங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் எங்களை நம்புகிறவர். ஜீசஸ் ஓ என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படு, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன. சேர்ந்து சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஆவியானவரே, இழந்து போனதை திரும்ப தருகிற ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. உங்க திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறான். இந்த 21 நாட்களும் உங்க பிரசன்னை எங்களை சுமந்து கொள்ளட்டும். எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீ தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சந்தோஷமான இந்த நாளிலே இரக்கம் செய்யும் வரை உண்மையே அப்படின்ற இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய இந்த முதல் நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து இந்த அருமையான இந்த இடத்துலையும் இன்னும் ஆன்லைன்லேயும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த 21 நாளையில் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். ஆமென். வேதம் சொல்கிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அது கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதற்கு, ஆண்டவரோடு உள்ள உறவை சீர்படுத்துவதற்கு இப்படி அடிக்கடி நம்ம அதை செய்யணும். வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஊழியம் பண்ணினார், நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் அடிக்கடி அவர் என்ன பண்ணார்னா, அவர் தனியே போய் முழுதும் ஜெபம் பண்ணார். அவர் மலையில் போய் ஜெபம் பண்ணார். சீடர்களை முன்னாடி போக சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிதாவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை அவர் அந்த மாதிரி அடிக்கடி புதுப்பிச்சுட்டே இருந்தார். நம்மளும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா, அடிக்கடி ஒரு 3 நாள் உபவாசம், ஒரு 2 நாள் உபவாசம். அப்போ அது இந்த மாதிரி ஒரு 21 நாட்கள் கர்த்தர் சமூகத்தில் ஒரு நேரமாவது அப்படி உபவாசம் இருந்து, இல்லைன்னா அந்த நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் வெஜ் ஃபாஸ்டிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதங்கள் சும்மா இருந்தாலாம் வராது. சும்மா இருந்தால் வராது. சும்மா இருந்தால் கிடைக்கவும் கிடைக்காது.
ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்னை பொறுத்தளவில் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தரை துதிச்சா போதாது. இந்த மாதிரி ஒரு நாட்களை நியமித்து ஒரு பொருத்தனையோட கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும்போது ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்லவராகவே இருப்பார். ஆமென். இந்த ஒரு ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு எல்லா பாடத்துலையுமே மோஸ்ட்லி 80% மேலே எடுத்துருவான். ஆனால் மேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராதான். என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, என்னென்னமோ டியூஷனுக்கு எல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த மேக்ஸ் பாடம் மட்டும் ஜஸ்ட் பாஸ், அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 85, 90, 68, 70 அந்த மாதிரி நல்ல மதிப்பெண். அது ஏன் அப்படின்னு சொல்ல தெரியல. அவருக்கு அந்த மேக்ஸ் புரியவும் இல்லை. அப்போ அவங்க அம்மா அப்பா கூட நிறைய திட்டுவாங்களாமா, நீ அதில் மட்டும் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்க, நீ கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லை நானும் பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் சரியாகலை அப்படின்னு. அப்போது ஒரு தீர்மானம் அந்த பையன் சர்ச்சில் போகும்போது ஒரு பொருத்தனை ஒன்று எடுத்துருக்க. என்ன பொருத்தனை அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் படிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் படிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க அது உங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவேன். நான் ஊழியத்துக்கு போவேன், சர்ச்சில் வேலையெல்லாம் செய்வேன், அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் என் புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பொருத்தனையை போயிட்டே இருக்குது. அடுத்து எக்ஸாம் வருது. எக்ஸாம் வந்தால் கரெக்டாக அந்த மேக்ஸ் எக்ஸாம் மண்டே வந்துச்சாங்க, திங்கக்கிழமை. மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் 2 நாள் லீவாமா. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் அவ்வளோதான், சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எக்ஸாம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை எக்ஸாம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாமா. ஆண்டவரே நான் இப்படி ஒரு பொருத்தனை வேற எடுத்துட்டேனே, ஆனால் அந்த பொருத்தனை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணி எல்லா வேலையும் சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம். நைட்டு 11 மணிக்கு மேலே புத்தகத்தை திறந்து இனி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் படிக்க யாரோ ஒருத்தர் இந்த கொஸ்டின் உனக்கு வரும், இது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மாதிரியே இருந்துச்சாமா. அவர் உடனே அதை படிக்க ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, வாழ்க்கையில் ஒரு மேக்ஸ்ல 96 மார்க் வாங்கியிருக்கிறாரு. 96 மார்க். 96 மார்க். அவர் நினைச்சு அவர் போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அவர் என்னென்ன படிச்சிருக்காரோ எல்லாமே அதுல வந்துருச்சாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நான் 21 நாள் நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பார்க்கலையே. ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் நிறைய பொருத்தனை பண்ணினேன், நான் நிறைய ஜெபம் பண்ணேன், ஆனால் எனக்கு அதனுடைய பலன் எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை ஆண்டவர் கணக்கிலே வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தராம போகவே மாட்டார். அந்த 21 நாள் கர்த்தர் சமூகத்தில் நீங்க செலவு பண்றதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா உங்களுடைய கண்கள் காணும். இனி நீங்க செய்ய போற இப்போ 21 நாள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு ஒரு பலனை கண்டிப்பா ஆண்டவர் வைத்திருப்பார். தம் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உலகத்துல இருக்கிற ஒரு ராஜாவே கணக்குல எவ்வளவு பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கும் போது பரலோக ராஜா கண்டிப்பா அவருடைய கணக்குல தவறவே மாட்டாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு இப்போ பதில் கிடைக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உபவாசம் போட்டேன் அதுக்கு இப்போ பதில் கிடைக்குது. அப்போ நான் நம்புறேன் அதையெல்லாம் ஆண்டவர் கணக்கிலே வைப்பார். ஆனால் இந்த ஜெபத்தையும் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதனால எல்லாருமே ஒரு தீர்மானத்தோட இருக்கணும். ஒருவேளை ரெகுலராக இந்த ஜெபத்தில் காலை 5 o'clock டெய்லி நடக்கும், அதனால உங்களுக்கு வர முடியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தாவது இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த 21 நாட்களையும் ஒரு பொருத்தனையாகவே நீங்கள் எடுத்துடணும். ஒரு பொருத்தனையாகவே எடுத்து, இல்லை ஆண்டவரே நான் உங்களை உறுதியாக பிடிக்க போகிறேன்,
நான் வசனத்தை எல்லாம் நான் நேசிக்க போகிறேன், எனக்கு நீ செய்வீர் அப்படிங்கிற ஒரு பொருத்தனையை நீங்கள் செலுத்தி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதனுடைய பலனை உங்களுடைய கண்கள், நம்முடைய எல்லாருடைய கண்களும் காணும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் செய்யுங்க. இந்த ஜெபத்தை நம்ம விசேஷமாகி இரக்கம் செய்யும் வரை உண்மையே அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 123ஆம் சங்கீதத்தை எடுக்கலாமா? 123ஆம் சங்கீதத்தில் 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 123வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஸோ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 21 நாள் ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். தேவ மனுஷன் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நாங்கள் ஆண்டவரை விட மாட்டோம். இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை சார்ந்தது. அதான் தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட போராடி மேற்கொள்ளாததை பார்த்து, என்னை விட்டு பொழுது விடிது, நான் போகும். உடனே அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு தெரியும். அப்பதான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீ மனுஷனோடையும் போராடி மேற்கொண்ட, இப்ப யாரோட போராடி மேற்கொண்ட? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரம்பரையா அது இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க சுமந்தே ஆகணும்னு சிலது இருக்கும். 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் நான் ஊழியம் செய்ய வந்த அந்த புதிதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் 45 வயதிற்கு மேல் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 45 வயசுக்கு மேலே ஆண்கள் அந்த வீட்டில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதுதான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு, இல்லாண்டவரே நான் அப்படி சாக கொடுக்க மாட்டேன், நான் அப்படி விட மாட்டேன், என் குடும்பத்தில் இந்த நபர் உயிரோட வேணும், அந்த சாபங்கள் எதுவாக இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தீர்க்க ஆயுசோட ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் அது தொடர்கிறதா கூட இருக்கலாம். அது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கலாம், யாருடைய சாபமா இருக்கலாம், ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நின்றதா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஜெபத்துல வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, இல்ல ஆண்டவரே நான் அதை உடைச்சு ஜெபிக்கிறேன், நீங்க இரக்கம் செய்யணும், எனக்கு சில விஷயத்த ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்றதற்கு நீங்க முன்னாடி போகணும். அதான் வேதம் சொல்லுது. அநீதி உள்ள அந்த ராஜாவினிடத்துல அந்த ஸ்திரீ போய் நின்று எனக்கு இரக்கம் செய்யணும்னு அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால அந்த ராஜா என்ன பண்ணாராமா, அந்த அம்மாவுக்கு இரக்கம் பண்ணினாராமா. அப்போ சிலது நமக்கு இரக்கம் கிடைக்காம இருக்கும். அதை சும்மா விடாம அந்த இரக்கத்தை தான், நீர் எங்களுக்கு இரக்கம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு தலைப்பில் தான் இந்த ஜெபத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த ஜெபத்தை நம்ம 21 நாட்கள் நடத்தி நிறைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் பார்த்துருக்குது. நிறைய சாட்சிகள் சபையில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போது இந்த ஜெபத்திலையும் ஆண்டவர் காதுகளில் கேட்க பண்றது மட்டும் இல்லை, உங்க வாய் சொல்ல வைப்பார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
போன ஜெபத்தில் நீங்க காதுகளில் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்தில் நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாயினால கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பார். நீங்கள் சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். இந்த 21 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் என்னை சாட்சி சொல்ல வைக்க போகிறதற்காக, நான் என்னுடைய வாயினால் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு விசேஷமாக இந்த இரக்கத்தை குறித்து நான் தியானிக்கும் போது, இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஆண்டவருடைய 2 விதமான இரக்கத்தை குறித்து உங்களோட சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு கடந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து டெய்லி வந்து காலையில் 5 o'clock இங்கே நமக்கு நடக்கும். ஜீசஸ் கால்ஸ் இந்த ப்ரேயர் டவரில் டெய்லி 5 மணிக்கு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையிலே உங்களுக்கு நடக்கும். மாலையிலே 6:15 மணிக்கு மாலையில் நடக்கும். நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. ஆன்லைனில் டெய்லி காலையில் 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகும். அவர்களும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாக வருகிறவர்கள் நேரடியாக வரலாம். உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லாரையுமே இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு அன்னைக்கு பேசுறதனுடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வைத்து நீங்கள் அந்த நாள் முழுதும் ஜெபம் பண்ணி கடந்து போகும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் போக 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 அந்த ஜெபத்தை வந்து நம்ம வந்து ஒன்றொன்னா நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த 21 நாட்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கும் தருவார், நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய பட்டணத்திற்கும் தருவார். ஆமென். ஸோ இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் வந்து வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி பேசும்படியாய் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, நமக்காக இறங்குகிற கர்த்தர். அவர் இறங்குகிறவர். அவருடைய இரக்கம் வந்து பெரியது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அது உலகத்துல 2 மனிதர்களை நம்ம வித்தியாசமா பார்க்க முடியும். இரக்கத்தை பெற்ற ஜனம், இரக்கத்தை பெறாத ஜனம். இரக்கத்தை பெற்ற ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். எல்லாமே ஆச்சரியமா தான் நடக்கும். அவங்களுக்கு எந்த தாளந்துகள் இருக்காது, அவங்களுக்கு பின்னணி இருக்காது, அவங்க எதுவுமே செய்ய தெரியாது. அவங்களுக்கு பொதுவாக கேட்க போனா ஏன் நடக்குதுன்னா, எப்படி நடக்குதுன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியல. அதான் குருவி விழுந்து பனம் மலம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. குருவி வந்து விழுந்துச்சாமா, கரெக்டாக வந்து அது தொப்புன்னு கீழே விழுந்துச்சாமா. அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா பழுக்கும்போது நல்லா பழுத்ததை வந்து நீங்கள் வந்து கையில் அப்படி லைட்டாக தொட்டா போதும், அதை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சையாக இருக்கும்போது தான் அதை பிடிச்சி இழுத்து நீங்கள் எடுக்கணும். ஆனால் நல்லா அந்த மரத்துலேயே அது பழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக அப்படி கையை வச்சாலே நம்ம கையில் வந்துடும். நான் அதை வந்து டைரெக்டாக அப்படி கையில் எடுத்துருக்கிறேன். அந்த பழுத்த மாம்பழத்தை கையை தொட்ட உடனே கையில் வந்துடும். அப்போது ஏற்கனவே அது வந்து பழுத்திருக்கிறதுனால அந்த டைம் வந்து அந்த குருவி உட்கார்ந்தோன்னா அது விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எதுவுமே இருக்காது. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பேர் நினைச்சு நடக்காது. அவங்களுக்கெல்லாம் தலைகளை நிற்பாங்க, ஒன்றும் புரியாது. ஆனால் இவங்களுக்கு நடக்கும். அதுதான் கர்த்தருடைய இரக்கம். அப்போ அந்த இரக்கத்தை ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். திரளான ஜனங்கள் வந்து அவ்வளவு கால்நடையாய் நடந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவங்க பசியையும் பார்க்காம தேவ சமூகத்துல இருந்த உடனே அவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வருது பாருங்க. உடனே ஆண்டவர் இறங்குறாரு. இறங்கி சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா? அப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு இத்தனை பேருக்கு எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுக்க முடியும்? அது என்ன பெரிய விஷயம், என்ன இருக்கு? உடனே 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்களாம். அப்போ அந்த இரக்கம் வந்து அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகாரத்தை கொடுத்து அனுப்புது. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அங்க எந்த வழியே இல்லைன்னாலும் நமக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்போ அந்த இரக்கத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவர் வந்து இன்றைக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய 2 இரக்கத்தை நம்ம வாசிக்க போறோம். ஒன்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 19ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்திலே
16வது வசனத்தை 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவனையும் அவன் மனைவியையும் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவனையும் அவன் மனைவியையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி இங்க வாசிக்கிறோம். யாருக்கு இந்த இரக்கம் கிடைக்குது அப்படின்னா, வேதம் ஆபிரகாமோடு இருந்த லோத்துக்கு இந்த இரக்கம் கிடைக்குது. கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்ததினால், ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் வச்சதுனால அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் கையில பிடிச்சு பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்களாம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்கிறதற்காக வாக்கு கொடுத்துட்டார். அவ்வளவுதான். அந்த தேசத்தினுடைய கூக்குரல் வானபரியந்தம் போய் எட்டிட்டு அந்த ஜனங்கள் ரொம்ப அசுத்தமான பாவத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. இப்போ அந்த பட்டணம் அழிய போகுது. அழிக்கிறதுக்காக தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூதர்கள் அவனை துரிதப்படுத்துறாங்க. எப்பா டைம் ஆச்சு, நீ பட்டணத்தை விட்டு வெளியே போ, நீ இருக்கிறதுனால தான் இந்த பட்டணத்தை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு துரிதப்படுத்துறாங்க. ஆனா இவனை துரிதப்படுத்தினதற்கு பிறகும் அங்க என்ன நடக்குது, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றத இந்த மனுஷனால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படின்னா தூதர்கள் சொல்றத இந்த மனுஷன் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சரி 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 நம்ம நிறைய பேர் ஊருக்கு கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீட்டிங் அங்கே ஒரு 10 மணிக்கு அப்படின்னு சொன்னா கரெக்டா போகணும் அப்படின்னு ஒருத்தர் அவசரப்படுத்திட்டே இருப்பார். போலாம் 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 போலான்னு. ஒருத்தர் இரு என்ன போலாம், இரு என்ன போலாம். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த லோத்து தன்னுடைய மனசுக்குள்ள அதை ரொம்ப பெரிய சீரியஸா எடுக்கல. ரொம்ப சீரியஸா எடுத்திருந்தான்னா சொல்றதுக்கு முன்னாடி ஓடுப்பா, விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், தலை மேல அக்கின்னு விழுந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லாம போயிடுவோம் அப்படின்னு உடனே ஓடி இருப்பாரு. ஆனா சீரியஸே இல்லாம அவங்க அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் வைக்கிறார். நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம நிறைய பேர் எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப லகுவாய் ரொம்ப ஈஸியா எடுத்தோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால நம்ம ஒருவேளை அதை ரொம்ப சீரியஸா எடுக்கலைன்னா கூட கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருந்து அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா, கிருபையாய் கர்த்தர் தப்புவித்தார்.